நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரங்கள் நிறைய தரங்கள். அதில் இரண்டை மட்டும் இன்று பார்ப்போம். பெருமானார் காமிலுர் ரசூல். பெருமானாருக்கு இரண்டு குணம் இருக்கிறது. காமில், பெருமானார் காமில், ஜமால், கமால் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் அழகானவர்கள், கமாலானவர்கள், பரிபூர்ண பூர்த்தியானவர்கள். எல்லா காரியங்களிலும் பெருமானார் பூர்த்தியானவர்கள். படைப்பில் பூர்த்தியானவர்கள், அழகில் பூர்த்தியானவர்கள், சொல்லில் பூர்த்தியானவர்கள், வகையில் பூர்த்தியானவர்கள், எல்லோரையும் விட சிறப்பானவர்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரண்டு விஷயத்தின் மூலமாக எடுத்து சொல்லுவார். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஆடையிலும் அழகானவர்கள், முகத்திலும் அழகானவர்கள், சொல்லிலும் அழகானவர்கள், செயலிலும் அழகானவர்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை சிறப்பிற்குரியவர்கள். பிறப்பும் இறப்பும் சிறப்பானது. பெருமானார் இறந்ததற்கு பின்னும் சிறப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கானவர்கள் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மண்டரைக்குள் அடங்கி இருந்தாலும், மன்னரைக்குள் அடங்கி இருந்தாலும் அந்த மா மன்னரை இன்னும் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே உங்களின் மீது ஸலவாத்து உண்டாகட்டும் என்று ஒற்றை வார்த்தையை உலகம் எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் புகழுக்குரியவர்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினால் சாட்சி சொல்லப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சாட்சி சொல்லப்பட்டவர்கள், ரசூல்மார்களால் சாட்சி சொல்லப்பட்டவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கக்கூடிய நம்மின் மீது சாட்சி சொல்லப்பட்டவர்கள். நாம் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ரசூலை பார்த்ததில்லை, அவர்களை நாம் ஒரு முறை கூட பார்த்ததில்லை. பார்க்காமலே ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்தவர்கள் சஹாபிகள், ரசூலை பார்த்தவர்கள் தாபியின்கள், அவர்களை பார்த்தவர்கள் தபா தாபியின்கள். ஒவ்வொருவருக்கும் தரங்கள் தனி. ஆனால் நமக்கு உம்மத்தே முஹம்மதியாக்கள், இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு வர வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் படையெடுத்தார்கள் அல்லாஹ்விடத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தாக வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலங்கள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ரப்பே, என்னுடைய உம்மத்தை உம்மத்தா முஹம்மதாக ஆக்கு என்று கேட்டார்கள். அல்லாஹ் இல்லைன்ட்டா, லாவே வல்லா என்று அல்லாஹ் இல்லை என்றே சொல்லிக் கொண்டான். தொடர்ந்து சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக